நம்ம அனைவருடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா, பெண்கள் விளக்கேற்றி வீட்டை அதாவது எவ்வளவு இருள் சூழ்ந்து இருந்தாலுமே, பெண்கள் விளக்கேற்றி பூஜை அறையில வழிபாடு செய்யும் பொழுது, அந்த இருள் எல்லாமே அந்த வீட்டிற்குள்ளேருந்து ஒளிந்து போய் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்படி ஏற்றப்படக்கூடிய இந்த விளக்குகள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அதாவது முறையாக ஏற்றத் தெரியாது. இப்போ எத்தனை விளக்கு ஏற்றணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டில் ஒரு விளக்கு தான் ஏற்றுவாங்க. சில பேர் அதை தாண்டி நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது எத்தனை எண்ணிக்கையில் சரியாக ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுகின்ற அந்த தீபமானது எவ்வளவு நேரம் நம்ம எரிய விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. இது எல்லாமே முறைப்படி அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, முறைப்படி செய்யும் பொழுது அந்த முறையான பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்காண்டி விளக்கேற்றினாலுமே அதுலேயுமே அந்த இறையருளை நம்ம முழுமையாக பெறணும்னா, அந்த முழுவதுமே அந்த பலனை நம்ம அடையணும்னா, அதையும் நம்ம முறைப்படி செய்யும் பொழுது தான். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், இவ்வளோ மணி நேரம்னு வேலை நம்ம பார்த்தா தான் அதற்குரிய அந்த ஊதியமானது நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் இந்த ஒரு விஷயத்திலேயுமே நமக்கென்று ஒரு அளவு இருக்குது. அது அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க, விளக்கேற்றுதலில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பூராமே இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தீர்ந்து போய்விடும். அது என்ன என்பதை ஒன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒற்றைப்படையில் எண்ணிக்கையில் விளக்கேற்றி வைப்பது ஒரு முறை. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முறையாக நம்ம பார்க்கப்படுகிறது. அதாவது 1, 3, 5 என்ற எண்ணிக்கையில் வரிசையாக ஏற்றலாம். 2, 4, 6 என்கிற இரட்டைப்படி எண்ணிக்கையில் விளக்கேற்றி வைப்பது அவ்வளவு முறையானதல்ல அப்படின்னு கூறப்படுகிறது. ஒற்றைப்படி இலக்கத்தில் தான் நம்ம விளக்கேற்றி வைப்பது சிறப்பு அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் 1, 3, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையாக இருந்தாலும் சரி, இப்போ நிலைவாசற்படியில் நீங்கள் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு தான் வீட்டு நிலைவாசற்படியிலையும் 2 பக்கங்கள்லேயும் 2 விளக்கு ஏற்றணும். இல்லை நீங்கள் நிலைவாசலில் மட்டும்தான் ஏற்றணும்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினாலே அது போதுமானது தான். ஏன்னா அந்த ஒற்றைப்படியில் எண்ணிக்கையில் நம்ம ஏற்றுவது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு உண்மை. நீங்கள் காலையில் ஏற்றும் பொழுது மாலை வேளையில் ஏற்றும் பொழுதும் இதன் அடிப்படையில் விளக்கு ஏற்ற வேண்டும். நீங்கள் 2 வேளை ஏற்றினாலும் சரியில்லை, ஏதாவது ஒரு வேளையில் ஏற்றினாலுமே இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஏற்றுவது தான் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு எண்ணிக்கையை பார்த்தோம். ஆனால் அதில் போடக்கூடிய திரி பார்த்திங்கன்னா ஒற்றையாக இருக்கக்கூடாது. 2 திரிகளை ஒன்றாக இணைத்து அப்படித்தான் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவது அதிக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, குத்து விளக்கு இப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அதில் திரி போடும் பொழுது பார்த்திங்கன்னா 2 திரிகளை போட்டு தான் நீங்கள் அதில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது முதல்ல எண்ணெயை ஊற்றணுமா இல்லை திரியை போட்டுட்டு அதற்கப்புறம் எண்ணெயை போடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா முதலில் விளக்கில் எண்ணெய் ஊற்றி விட்டு தான் திரியை நீங்கள் போட வேண்டும். திரியை போட்டுவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றக்கூடாது. வீட்டில் பொதுவாக நம்ம அகல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இப்போ அதுவே நம்ம இப்போ ஒரு குத்து விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றினாலும் அது கூட ஒரு துணையாக ஒரு அகல் விளக்கும் சின்னதாக ஏற்றி வைப்பது இன்னும் விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர குறிப்பு. அகல் தீபத்திற்கு மனத்தெளிவை உண்டாக்கும் ஆற்றல்கள் உண்டு. மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதியை சிறிது நேரம் நீங்கள் உற்று பார்த்தாலே அந்த குழம்பிய மனது உடனே தெளிவடையும். வறுமை இல்லாத வாழ்வையும் செல்வ செழிப்பையும் பெற குத்துவிளக்கேற்றுவது நல்ல ஒரு பலன். குத்துவிளக்கேற்றும் பொழுது 1 முகம், 2 முகம் அல்லது 5 முகங்களில் தீபம் ஏற்றலாம். 1 முகம், 2 முகம் அல்லது பார்த்தீங்கன்னா 5 முகம், இந்த மாதிரி ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விளக்கேற்றுவதற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த பலன்களையும் சரியாக ஏற்றுத முறைகளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் ஏற்றும் பொழுது விரைவாகவே அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அடியில் எப்பொழுதுமே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு அதனுடன் சிறிது பச்சரிசியை போட்டுக்கொள்ள வேண்டும். விளக்குகளில் எண்ணெய் ஊற்றிய பின் அதில்
4-5 கல்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஒரு ஐதீகம். இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா விரைவில் ரொம்ப ஒரு கடன் பிரச்சனையில் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கீங்கன்னா அந்த ஒரு வாடலை இது தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறது. இதற்காகவே தனியாக கல்கண்டு பாக்கெட் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுதினமும் உங்கள் கடன் கரையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த கல்கண்டு போட்டு கீழே அந்த 5 ரூபாய் நாணயத்துடன் பச்சரிசி போட்டு தினமுமே காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றுங்க. இது பார்த்திங்கன்னா விரைவாகவே நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. கட்டாயம் இந்த ஒரு முயற்சி செய்து பாருங்கள். வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்திருப்பவர்கள் விளக்கேற்றுவது பார்த்திங்கன்னா சில பேர் நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவாங்க. அப்படி நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவதும் நமக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் 5:36 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த இடைப்பட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் மறைவதற்கு முன்பாக இந்த மறைய போகிற டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும். 5:36லேருந்து 6 மணிக்குள்ளாக தீபத்தை நீங்கள் ரெடி பண்ணி ஏற்றி விடணும். அதற்கப்புறம் மற்றபடி ராகு குளிகை யமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம். இல்லைனா பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே எழுந்து ஏற்ற முடியாது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்த ஒரு கெட்ட நேரமும் கிடையாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் எந்த ஒன்றுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தனாலே அது சுபிட்சம் தரக்கூடிய ஒரு வேலை தான். அப்படி காலையில் அதிகாலையில் உங்களால் எழுந்து ஏற்ற முடியலைன்னா நீங்கள் மாலை நேரத்தில் அந்த 5:36லேருந்து 6 மணிக்குள்ளாக நீங்கள் தீபத்தை ஏற்ற ஆரம்பித்து விடணும். இப்படி மாலை நேரம் நீங்கள் ஏற்றினாலுமே உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். 90 நிமிடங்கள் 1.5 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் ஏற்றுவதிலேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்கு குறையவும் கூடாது, அதற்கு மேலும் தீபத்தை எரிய விட வேண்டாம். 6 மணிக்கு இப்போ ஏற்றப்படும் தீபத்தை பார்த்திங்கன்னா 7:30 மணிக்குள்ளே புஷ்பத்தை கொண்டு மலையேற்றி விட வேண்டும், குளிர வைத்து விட வேண்டும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதற்கு மேலே தீபத்தை எரிய விடக்கூடாது. பரிகாரத்திற்கு அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாம். அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா அணையா விளக்கு ஏற்றுவாங்க. அணையா விளக்குனா என்னென்னு பார்த்திங்கன்னா அது அணையவே செய்யாது. நம்மளுடைய கோரிக்கை ஒன்று வச்சுருப்போம், அது அதாவது அது நிறைவேறவரை அந்த விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கணும். அதுதான் அணையா விளக்கு பரிகாரம். அது பாட்டுக்கு எரிந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் கரைதவர அது நம்ம கூட சேர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்யும் அந்த விளக்கு. அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. மற்ற சமயங்களில் இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது 1.5 மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை ஏற்றி வைப்பது நல்லதல்ல. 90 நிமிடங்கள் அந்த தீபமானது எரிவது அந்த வீட்டிற்கே நல்ல ஒரு பிரகாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடியதாக இது அமையும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ எந்த தெய்வத்தினாலும் மனதார நினைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த 90 நிமிடங்கள் அந்த தெய்வம் வந்து அந்த தீப ஜோதியில் வாசம் செய்யும். அந்த 90 நிமிடங்களில் உங்கள் வீட்டில் என்னென்ன அதிர்வலைகள் கெட்ட அதிர்வலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்றாக விரட்டி விடும். அதற்கப்புறம் நீங்கள் தினந்தோறும் ஏற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல அதிர்வலைகள் அதிகமாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதிலும் எந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுகிறோம் என்றும் எந்த திரியை போட்டு தீபம் ஏற்றுகிறோம் என்றும் சில குறிப்புகள் இருக்கின்றன. எண்ணெய்க்கும் திரிக்கும் அதற்குமே தனித்தனி பலன்கள் உண்டு. இப்படி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் திரிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அது அவர்களுடைய வேண்டுதலை பொறுத்து. அதையுமே நம்ம பதிவில் குறிப்பிட்டிருக்கோம். தெரிஞ்சுக்கிடாதவங்க தெரிந்து கொள்ளுங்க. இதில் கடல் எண்ணெய் மட்டும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது. அவ்வாறு ஏற்றினால் கடன் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. மற்ற ஏனைய எண்ணெய்களை நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தி தீபம் ஏற்றலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இவை 3இல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம ஏற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு நம்ம ஏற்றும் தீபத்தில் எந்த திரிய வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த 3 எண்ணெய்களை நம்ம வீட்டில் ஊற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றலாம். சரி, இப்போ நம்ம விரைவாக நம்ம வைக்கின்ற அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதன் மேல் சிறிதளவு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஜவ்வாது பொடி இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இயற்கையாகவே நல்ல மனம் கொண்டது, ஆரோக்கியமும் கூட. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலங்களில் எல்லாமே யூஸ் பண்ணுகின்ற ஒரு பெர்ஃப்யூமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம அடிக்கிற சென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் செயற்கை முறையில் நச்சுத்தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும்.
அது அவரவர்கள் விருப்பம். அவங்க வெளியே எங்கிட்டு போவாங்க, அது போட்டு கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் பழமை மாறாமல் நம்ம ஜவ்வாது பொடியை பயன்படுத்துவதே மிகவும் சிறப்பு. ஏன்னா இதுவே நம்மளுக்கு அவ்வளோ வாசத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும், நேர்மறையான ஆற்றலை நமக்கு தரும். அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது பொடியை நம்ம சிறிதளவு போட்டு அதை பரப்பி விடணும். நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த தீபத்தின் வெப்பமானது அந்த எண்ணெய்க்கு பரவி எண்ணெயில் இருக்கும் அந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா ஆவியாகி வீடு முழுவதுமே நல்ல நறுமணம் கமல ஆரம்பிக்கும். எந்த வீட்டில் நல்ல நேர்மறையான இந்த நறுமணம் கமலுகிறதோ அந்த வீட்டில் தெய்வத்தின் சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஜவ்வாது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. வெளியே எங்கே சென்றாலுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் எங்கே சென்றாலும் ஜவ்வாதை சிறிதளவு உங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் லைட்டாக பூசிட்டு போங்க. அது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். உங்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு எதிர்வினைகள் தேவையில்லாத ஏதாவது மன கசப்பான விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும் பொழுது இந்த ஜவ்வாதை நம்ம லைட்டாக ஸ்மெல் பண்ணும் பொழுதே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் தோன்றுவிக்கும். அவ்வாறு ஏற்றிய தீபத்திடம் நம்முடைய நியாயமான கோரிக்கை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதை மனதார முழு நம்பிக்கையுடன் கூற வேண்டும். இவ்வாறு நம்ம செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த தீபம் நம்முடைய வேண்டுதலையும் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு அது நிறைவேற நமக்கு நல்ல வழிகாட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பிடம் நம்ம எந்த ஒரு வேண்டுதலையும் நியாயமாக வைக்கும் பொழுது அந்த அக்னி பகவான் நமக்கு அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதான். இந்த தீபத்தை நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு இப்போ ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னா பார்த்தீங்கன்னா இதற்கென்று ஒரு 10 நாள் இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப ஒரு பெரிய வேண்டுதல் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது குணமாகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மண்டலம் 48 நாட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஏற்றி கொண்டு வருவது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்கணும். முதல்ல இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி இறைவனே அப்படின்ட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கூறணும். எடுத்த உடனே நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சு விடக்கூடாது. இதுதான் நம்ம எங்கே கோயிலுக்கு சென்றாலுமே இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். எடுத்த உடனே புலம்பல்கள் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பித்து விட்டாலே அது நமக்கு நன்மை அளிக்காது. முதல்ல இப்போ இருக்கின்ற இந்த நொடி நம்ம இருக்கிறோமே அதற்கே நம்ம இறைவனிடம் நன்றி கூறி நம்மளுடைய வேண்டுதல் எதுவோ நியாயமான அந்த கோரிக்கையை நம்ம முன்வைக்கணும். அது விரைவாக நடைபெறணும் அப்படின்னு இந்த தீப வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும். அவ்வாறு நம்ம ஏற்றும் பொழுது முதல் நாள் ஏற்றிய எண்ணெயை திரிய மறுநாள் உபயோகப்படுத்தக்கூடாது என்பது தான் குறிப்பிடத்தக்கது. மறுநாள் விளக்க சுத்தம் செய்துவிட்டு எண்ணெய் திரி ஜவ்வாது 3ஐயும் சேர்த்து தீபம் ஏற்றி அந்த தீபத்திடம் நம்முடைய வேண்டுதலை கூற வேண்டும். முழு நம்பிக்கையோட முழு பிரார்த்தனையோட நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே அது கட்டாயம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதான். உங்களால் முடிஞ்சால் காலையும் மாலையும் கூட விளக்கேற்றி கொண்டு வாருங்கள். வீட்டில் நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள அந்த இருளை நீக்கி நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஒளியை தரும். வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெளிச்சம் வராதா ஒளி கிடைக்காதா அப்படின்னு இயங்குபவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தினமும் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி கொண்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலானது கிடைக்கும். விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு ஏற்றுறதை நம்ம தவிர்த்திடணும். ஏற்றி விட்டு ஒரு 5 நிமிடமாவது அந்த இடத்துல அமர்ந்து ஒரு தியானமாவது இல்லை மனதை ஒருநிலைப்படுத்தி இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இப்படி எதுவாக இருந்தாலும் அதை மனதார நினைத்து கைகூப்பி வணங்கி கொண்டு அந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் பாராயணம் செய்யுங்க. இதுதான் முறையான விளக்கேற்றுத வழிபாடு. கடமைக்குன்னு நம்ம விளக்கேற்றி அவசர அவசரமாக நம்ம குளிர வச்சுட்டு ஓடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழு இறையாம்சத்தோடு நம்ம எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் அதில் நமக்கு கட்டாயம் பலனுண்டு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா விளக்கேற்றுவது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய வழிபாடு கிடையாது. மனதார இறைவனை நினைக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம். எல்லா வழிபாடையும் நம்ம மேற்கொள்ளலாம். அதற்கு முதல்ல நம்மளுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தணும். எந்த ஒரு அசுத்தமான செயல்களையும் ஈடுபடக்கூடாது. நமக்கு மனம் சஞ்சலமாக இருக்குது, ஏதோ ஒரு தவறை செய்து விட்டோம்னா நம்ம உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தணும். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் விளக்கேற்றுதாங்க, ஒரே மாதிரி வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த பலனானது கிடைப்பது கிடையாது.
காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாலும் அந்த நம்பிக்கை, அந்த மன தூய்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்திருக்காது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு இவ்வாறு சுவாமிகளுக்கு மாலையிட்டு வழிபாடுகள் செய்து அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலத்திற்கு விரதம் இருந்து செல்வார்கள். அந்த ஒரு மண்டலமும் எதற்காக நம்ம விரதம் இருக்கிறோம்? இறைவனை பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முன்னாடி சாதாரண மனிதன் போல தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு மனம் பக்குவம் இல்லாமல் இறைவனை தரிசிக்க அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இருந்திருப்போம். அப்போ அவரை பார்க்கறதற்கே ஒரு மண்டலம் நம்ம விரதம் இருக்கோம். உடலையும் மனதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரோம். சாப்பாடு, உணவு அந்த விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு, எல்லாத்துலேயுமே இறைநாமத்தை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை கடைபிடித்ததுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்க போகிறோம். அதுதான் முழுமையான பக்தியை நமக்கு கொண்டு வரும். எப்பயும் போல் நம்ம இருந்துக்கிட்டு புலால் உண்டுக்கிட்டு கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு நம்ம சாமியை தரிசனம் செய்ய போகிறோம்னா அதில் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. சும்மா நார்மலாக போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இதே முறையாக விரதம் இருந்து அனுதினமும் அவருடைய அந்த திருமந்திரத்தை பாராயணம் செய்து அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நம்ம அதிகப்படுத்தி எல்லாமே நம்ம சரிவர செய்யும் பொழுது தான் அந்த முழுமையான பக்தி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த சன்னதியில் போய் நம்ம நின்னதுமே அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த கண்களில் நீர் பெருத்தோடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான இறைபக்தி. இது எல்லாருமே அனுபவிச்சிட முடியாது. உண்மையான பக்தியும் பயமும் நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறும். அப்போ நாங்களும் ஒழுங்காகத்தான் இருக்கோம், எங்களுக்கு ஏன் அதெல்லாம் நடைபெறாது அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் எழும்பலாம். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம தவறு செய்திருப்போம். அதை நம்ம சிந்தித்து பார்த்தா தெரியும், எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதை திருத்திக்கிட்டு அடுத்து நம்ம விரதம் இருந்து அதே மாதிரி மேற்கொண்டோம்னா நமக்கும் இவ்வாறான இன்பதிர்ச்சியானது ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாத்தையுமே முறைப்படி நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயம் அதில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும், இல்லை இறைபக்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் முழு நம்பிக்கையோடு ஈடுபாடோடு நீங்கள் அதை மேற்கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கு அந்த வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் விளக்கேற்றினாலும் சரி, எந்த ஒரு வழிபாடில் ஈடுபட்டாலும் முழு நம்பிக்கையோட முழு ஈடுபாடோடு அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். இந்த எளிமையான தீப வழிபாட்டையும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தெய்வங்களும் நமக்கு உறுதுணையாக பக்கபலமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் விரைவிலேயே நடைபெறும் என்பது தான் உறுதி. பெண்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்த பிறகு பக்கத்து வீட்டிற்கு சென்று பேசி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு மற்றவர்கள் வீடுகளுக்கு செல்வதை நம்ம தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால், அதாவது கோயிலுக்கு செல்வது, மங்களகரமான விசேஷங்களுக்கு செல்வது, இது போன்ற காரியங்களை செய்யலாம். மற்றபடி ஏதாவது தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை பேசிக்கிட்டு அந்த இடத்துல விளக்கேற்றி விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி நம்ம அவதூறாக பேசுவது இப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்வது மகாலட்சுமி தாயாரை, அந்த செல்வ வளத்தை நம்ம வீட்டிற்குள்ளே அழைப்பதற்கான ஒரு செயலாகும். அப்படி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தால் வருகின்ற அந்த தேவியார் அப்படியே திரும்ப சென்று வருவார்கள் அப்படிங்கிறது தான். விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே சண்டை போடக்கூடாது, எந்த விதமான அமங்கல சொல்லையும் பேசக்கூடாது. எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் விளக்கேற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா அதை நினைத்து நம்ம கண்ணீர் வர விடக்கூடாது. அந்த நேரம் நம்ம இறைவனை மட்டும்தான் முழுமையாக நினைத்து பூஜை செய்யணும். முன்பே கூறினது போல தான், எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் தான் அந்த முழு கான்சன்ட்ரேட் இருக்கணும். அதை தவிர்த்து மற்றவர்களிடம் பேசுவது, அவதூறாக நம்ம எதையாவது நினைத்து கொண்டிருந்தோம் இப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்ம விளக்கேற்றி பூஜை செய்வது எதுவுமே நமக்கு அந்த பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் நமது வீட்டிற்கு வரும் உறவினர்களையோ நண்பர்களையோ எப்படி இன்முகத்துடன் வரவேற்கிறோமோ அதே போல தான் நம்ம விளக்கேற்றி மகாலட்சுமி தாயார் வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது நமது மகிழ்ச்சிகரமான முகத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம முகம் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அங்கே லக்ஷ்மி கடாசம் செல்வபலம் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது தான்.
அதற்கப்புறம் நம்ம மாலை நேரத்தில் விளக்கு வைத்த பிறகு மங்களகரமான பொருட்கள் எதனையுமே பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. யாரிடமும் விளக்கு வைத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன், எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்கலாம். அதை தவிர்த்து மற்றபடி இதை தவிர்த்து விடுவதே மிகவும் நல்லது. மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 5 மணிக்குள்ளாகவே வீடு வாசல்லாம் பெருக்கி, வாசல் இழுத்து கோலம் போட்டு, முகம் கை கால்களை நன்றாக கழுவி, நெற்றியில் பார்த்திங்கன்னா குங்குமம் பொட்டுக்கிட்டு, புடவை அணிந்து கொண்டு தான் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த மகாலட்சுமி சொரூபமாக நம்ம புடவை அணிந்து கொண்டு விளக்கேற்றும் பொழுது தான் வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக விளக்கேற்றிய பிறகு பார்த்திங்கன்னா பெண்கள் தலைவிரி கோலத்துடன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. தலையை பின்னாமல் சிக்கெடுக்காமல் பார்த்திங்கன்னா அந்த சிக்கோடையே நம்ம விளக்கேற்றினாலும் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கலில் தான் இருக்கும். நீட்டாக நம்மளை எப்படி பராமரிக்கணும்னு நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் எது நம்ம சுத்தமாக இருக்கோமா, எப்படி வீடு இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். அதை செய்யணும் பிறகு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும், இவனுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கும். வேலையை நீங்கள் செய்தால் தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதே போல் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அந்த பலன்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தள்ளி போய் கொண்டே தான் இருக்கும். அதனால் அதை நன்கு உணர்ந்து கொள்ளணும். டக்குன்னு எந்திரிச்சோமா, அடுத்த கட்ட வேலை என்ன அதை பார்க்குறோமா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்பட்டு எதுலேயுமே ஈடுபடாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமோ அது பூராமே நமக்கு கெடுதல் தான். நம்மளை பின்தங்கி வைக்கிறது நம்ம மட்டும்தான். அதாவது இறைவன் இப்படி போனால் நல்ல வழி இருக்குன்னு காமிப்பார். ஆனால் அதில் பயணிக்க வேண்டியது நம்ம தான். அவரே தூக்கி கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எழுந்து சென்றால் மட்டும்தான் நமக்கு அதற்குண்டான வேலையை செய்து பலன் அடைய முடியும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே நமக்கு கிடைச்சிடணும், ஆனால் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை யாருமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ விளக்கேற்றுறதீங்க, ஒரு 2-3 நாள் விளக்கேற்றுறதும் டக்குன்னு அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம பக்தி எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது அப்படிங்கிறத இறைவன் சோதித்து பார்ப்பார். அப்போ இவ்வளோ நாள் ஆகுது இன்னமும் நம்மளை நினைக்கிறானா அப்படிங்கிறது தான் இறைவன் நம்மிடமிருந்து பார்ப்பது. அவன் பணங்காசு எவ்வளோ கொடுத்தா நம்ம அவனுக்கு இப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுடைய மனப்பான்மை கிடையாது. நம்ம செலுத்த வேண்டிய அந்த பக்தியை முறைப்படி செலுத்துகிறோமா அதுதான். இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு சொல்லுவாங்க. அப்போ பல வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த ஊதியமானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உயரும். அதே போல் தான் நம்மளுடைய பக்தி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்தளவுக்கு இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பார் அப்படிங்கிறது தான். எந்த துன்பம் என்ன நடந்தாலும் நம்ம அந்த பக்தி செலுத்துறதை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. திடீர்னு ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு வரும், உடனே இறைவனை நம்ம சாடக்கூடாது. அந்த துன்பம் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தா அதற்கு காரணம் நம்மளாக தான் இருப்போமே தவிர அந்த இடத்துல இறைவன் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத நபராகத்தான் இருப்பார். அதையும் நம்ம முழுவதுமாக மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை முடிந்த பிறகு உங்களுடைய வீட்டை உடனே பெருக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம காலை மாலை 2 வேளையும் பெருக்கிறோம், அவ்வளோதான். அதற்கப்புறம் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்ம துடைப்பத்தை பெருக்குவதை தவிர்த்து விடுவது தான் மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் பூஜை செய்யும்போது ஏதாவது கொட்டிட்டாலும் சரி, இல்லை சமையலறையில் எதுவும் கொட்டிட்டாலுமே துடைப்பத்தை இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதற்கென்று ஏதாவது ஒரு துணி வைத்து அதை துடைத்து எடுக்கலாமே தவிர துடைப்பம் வைத்து நம்ம பெருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, காலை நேரத்தில் விளக்கேற்றினாலும் சரி, அந்த இடத்துல உங்களுடைய பக்தியானது ஒரு 10 நிமிடமாவது உண்மையானதாக இருக்கும் பொழுது தான் அதற்குண்டான அந்த 10 நிமிடத்திற்கான பலனாவது நமக்கு கிடைக்கும். விளக்கு ஏற்றினோடனே பறந்துடக்கூடாது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. ஒரு 10 நிமிடம் அந்த இடத்துல அமர்ந்து இறைவனை நினைத்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி
அடுத்து இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வழிபாடு முறைகளை செய்யுங்க. அது நமக்கு நல்ல முறையில் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் விளக்கேற்றும் பெண்கள் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள். எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு மகாலட்சுமி அம்சத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வீட்டில் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போல் விளக்கு எரியும் பொழுது பிரகாசமாக இல்லைன்னாலும் சரி, விளக்கை குளிர்விக்கும் முறையான அந்த முறை எப்படி, அதையும் இந்த பதிவில் நம்ம காணலாம். விளக்கேற்றும் பெண்கள் இந்த பதிவை தொடர்ந்து கண்டு கொண்டு வாருங்கள். நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இந்த விளக்கானது தானாக நின்று விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் விளக்கில் நோட் பண்ணுங்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம அனைவருமே வீட்டில் விளக்கேற்றுவது நம் வீட்டில் உள்ள அந்த இருளை நீக்கி நல்லபடியான வெளிச்சம் அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம உள்ளே இழுக்கத்தான். நம் அனைவருமே விளக்கேற்றி இறைவனை துதிப்பதற்கான முக்கிய காரணமே மன அமைதிக்காக தான். மனமானது அமைதியடைந்தால் நமது வாழ்வில் இன்பம் தானாக வரும். ஆனால் நாம் இறைவனுக்காக ஏற்றிய விளக்கானது நின்றுவிட்டால் மன அமைதியை நம்ம இழக்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட போனால் தான் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து மன நிம்மதியோடு கொஞ்ச நேரம் இருப்போம். ஆனால் அங்கே போய் நம்ம விளக்கேற்றி இப்படி வழிபாடு செய்யும் பொழுது திடீர்னு இந்த மாதிரியான சூழல்கள் நமக்கு ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். அது ஏதோ கெட்ட சகுனம் என்று நமக்கு நாமே புலம்ப ஆரம்பித்து விடுவோம். இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு இதை நினைத்து வேற பார்த்திங்கன்னா இன்னும் புலம்ப ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நினைத்து நம்ம புலம்புவதை தவிர்க்க வேண்டும். இது முறையாக நம்ம பார்த்தாலே தெரிய வரும் எதற்காக விளக்கானது நின்று விட்டது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் தீபம் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா முறைப்படி எண்ணெய் ஊற்றி திரி வைத்து அதுக்கப்புறம் விளக்கேற்றி நம்ம எல்லாம் செய்துருவோம். தீபமானது நீண்ட நேரம் எரியும் போது சில நேரங்களில் காற்றின் வேகத்தால் அணைய வாய்ப்புள்ளது. அதே போல் விளக்கில் எண்ணெய் குறைந்து போவது, திரி சரியில்லாமல் நம்ம போட்டிருப்பது, இதுவுமே பார்த்திங்கன்னா விளக்கு குளிர்வதற்கான ஒரு காரணங்களாக கருதப்படுகிறது. இதற்கும் சகுனத்திற்கும் பார்த்திங்கன்னா எந்த சம்பந்தமும் கிடையாது. சில பேருக்கு நல்லா தான் இருக்குது, காற்றே அடிக்கலை, எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணலை. ஆனால் விளக்கு கொளுத்தின உடனே உங்களுக்கு அந்த இடத்துல அணையுதுன்னா தான் அந்த இடத்துல எதிர்மறைகளும் கெட்ட சகுனங்களும் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இப்படி எந்த இடத்துலையுமே நடக்காது. இவ்வளவு அந்த அதிகமான எதிர்மறை ஆற்றல்கள் எந்த வீட்டிலையுமே இருக்காது. பெரும்பாலும் இப்படியான மிஸ்டேக்னால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கானது தானாக குளிர்விக்குமே தவிர வேறு எந்த ஒரு பயப்பட வேண்டிய சூழலும் நமக்கு கிடையாது. நம்ம பூஜை செய்யும் சமயங்களில் விளக்கு தானாக நின்றால் அது ஏன் நின்றது, என்ன இல்லையா, இல்லை வேறு எதுவும் மிஸ்டேக்கா அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சரி செய்யணும். இல்லை அதற்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் விளக்கு பொருத்தும் போது இந்த தவறுகளை செய்யாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதை விடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கவலை கொள்வது இது நமக்கு இன்னும் பெரிய மனசங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதனால தான் இந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளணும். இல்லைங்க, இதெல்லாம் மீறியும் உங்களது மனமானது கவலை கொண்டால் கோவிலிற்கு சென்று, உங்களுக்கு குலதெய்வ கோயிலோ இல்லை அருகில் ஏதோ ஒரு கோவிலிற்கு சென்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். இந்த அர்ச்சனை கூட உங்கள் மன நிம்மதிக்காக தவிரவே சகுனத்திற்காக கிடையாது. ஏன்னா நமக்கு என்னதான் மிஸ்டேக் பண்ணி நம்ம விளக்க அந்த இடத்துல தானாக குளிர செய்தாலுமே நமக்கு மனமானது சில நேரங்களில் படபடக்கத்தான் செய்யும். அதனால் பக்கத்தில் அருகில் உள்ள ஏதாவது கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனையை போட்டுருங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய மனமானது கொஞ்சம் சாந்தமடையும். இதை நீங்கள் பார்த்தாலே போதும். இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமானது பதறுவது நின்றுவிடும். முதல்ல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதை தவிர்த்து நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க, ஏற்ற நின்றுச்சுன்னா தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பதாக அர்த்தம். அதை தவிர்த்து நம்மளுடைய மிஸ்டேக்கில் விளக்கானது தானாக குளிர்வதில் எந்த ஒரு சகுனமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் எப்பொழுதுமே பிரகாசமாக எரியவும் தீபத்தை எவ்வாறு குளிர்விக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தீபம் ஏற்றியதுமே அதில் முப்பெரும் தேவியர் அதில் தங்கி விடுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். ஆகையால் தீபம் எப்பொழுதுமே பிரகாசமாக எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். திரியின் சுடர் பிரகாசமாக இல்லை என்றால் மற்றொரு திரியை பார்த்தீங்கன்னா தீபத்தில் ஏற்றிவிட ஏற்கனவே உள்ள திரியை எடுத்து விட வேண்டும். அதாவது ஒரு திரியை போட்டு அது தீபமானது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு திரியை போட்டு அதை ஏற்றிட்டு அதற்கப்புறம் இருக்கின்ற அந்த பழைய திரியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது பிரகாசமாக எரியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில்
இப்படி நம்ம செய்வது சிறப்பு. தீபத்தில் முப்பெரும் தேவியர் குடியிருப்பதனால அதை முறையாக நம்ம குளிர்விக்க வேண்டும். வீடுகளில் எப்பொழுதுமே தீபத்தை அணைத்து விடு என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக தீபத்தை குளிர விடு, தீபத்தை நிறுத்து போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். தீபத்தை வாயால் ஊதியோ அல்லது கைகளால் அசைத்தோ எப்போதுமே குளிர்விக்க கூடாது. கல்கண்டினாலோ இல்லது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி குச்சின்னு இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி விளக்க குளிர்விக்க நீங்கள் பயன்படுத்தலாம். எதுவுமே இல்லை எங்கிட்ட அவ்வளவு மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கென்று தனியாக நீங்கள் சாமிக்கு பூ வைப்பீங்கள்ல, அதில் ஒரு பூவை தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த புஷ்பத்தை வச்சு மெதுவாக அப்படியே குளிர்விக்கலாம். தீபத்தை குளிர வைக்க பார்த்தீங்கன்னா திரியின் அடிப்பகுதியை மெதுவாக அந்த குச்சியை வச்சு நீங்கள் மெதுவாக இழுத்து கொண்டே ஓம் சாந்த ஸ்ருபினியே நம என்ற மந்திரத்தையும் கூற வேண்டும். தீபத்திலிருந்து வரும் சுடர் மெல்ல மெல்ல குறைந்து திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும்படி நம்ம செய்ய வேண்டும். இப்படி முறைப்படி நம்ம தீபம் ஏற்றுவதிலிருந்து அதை அணைப்பது வர அதை முறையாக பார்த்து கொண்டு செய்யும் பொழுது தான் நம்ம வீட்டில் அந்த தீபச்சுடர் எப்பொழுதும் பிரகாசமாக எரியும். நம்ம வீட்டில் இருள் அப்படிங்கிறதையும் நீக்கி அனைத்து தெய்வங்களுமே அந்த தீபத்தில் வந்து அருள்பாலிக்க இவை உதவிகரமாக இருக்கும். முதல்ல நல்ல எண்ணத்தோடு நம்ம தீபம் ஏற்றணும். மனசில் முழு பக்தியோடு நல்ல ஒரு சிந்தனையோடு வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடக்கணும். யாருக்கும் நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் பூஜை முறைகளை கையாளும் பொழுது தான் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் இதையும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளணும். அதனால் தானாக உங்களுடைய தீபம், நீங்கள் ஏற்றின தீபமானது குளிர்ந்து விடுகிறது அப்படிங்கிற பயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாமல் அதற்கான காரணம் என்ன, இந்த தீபம் குளிர்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நன்கு அறிந்து அதற்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க. மற்றபடி இதில் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. உங்களுக்கு மன சஞ்சலமாக இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இறைவனை வேண்டி நான் செய்த அந்த தெரியாமல் செய்த அந்த பிழையை மன்னித்தரலும் அப்படின்ட்டு அவருக்கு அங்கே ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதற்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய எந்த ஒரு சூழலுமே கிடையாது. விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு விசேஷமானது. அதனால் அதில் போய் நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண தேவை கிடையாது. எல்லாமே நம்மளுடைய கவனக்குறைவால் தான் சில நேரங்களில் அது ஒரு அபசகுணமாக மாறிவிடும். அதனால் சகுனம் அபசகுணம் அப்படிங்கிறது வேறு, மனிதனுடைய அந்த செயல் அப்படிங்கிறது அடங்கியிருக்குது. முறையாக கையாளனாலே அது ஒரு அபசகுணம்தான். அதனால் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.